உலகத்துல இருக்கோம். நம்ம எல்லா மக்களோட நம்ம இருக்கோம், உலகத்துல இருக்கிறோம். அதனால எப்பவும் நம்ம நினைச்சிடணும், சந்தோஷமா இருக்கணும், பயப்படாதீங்க. நிறைய ஜனங்கள் நிறைய பிரச்சனை எல்லாரும் கடந்து போ, எல்லாருமே கடந்து போக சூழ்நிலை வரும். எல்லாருமே நாங்கள் அப்படியே துன்பங்களை பார்க்காம இல்லை, பாதியில பார்க்காம இல்லை, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து தான் கொடுத்து வர்றாரு. அது ஆனா நம்ம ஆண்டிற்குள்ள நம்ம திடப்படுத்தணும். தாவீது ராஜா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி 1 சாமுவேல் 30 போட்டிருக்கோம். மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு போயிடுவாங்க, எல்லாம் தீக்கு இரையாக்கிறாங்க அந்த ஊரே. அப்போ அங்க தாவீது ராஜா கூட இருக்கிற அவ்வளவு பேருமே தாவீது ராஜா கள்ளத்துக்கு எரியணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு கோபத்துல இருப்பாங்க. அழுதுட்டு தாவீது ராஜா பலன் இல்லாத மட்டும் அப்படியே அழுவான், ரொம்ப அழுது சமூகத்துல போய் நின்று தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா பற்றி 1 சாமுவேல் 30 போட்டிருக்கோம். வாசிங்க. ஆண்டவர்கிட்ட போய் பேசுவான். நீங்க தனிமையா நின்று அழுதுட்டு இருக்கீங்களா? பலன் இல்லாத வரைக்கும் அழுகுறீங்களா? ஆண்டவர்கிட்ட உங்க சமயமா ஆண்டவர் வராது, உங்ககிட்ட பேசுறதுக்கு வராது. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க. உட்கார்ந்து போய் நாம ஒரு பாய் எடுத்து விரிச்சிட்டு பைபிள் பாட்டுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்க தெய்வ சமத்தை காத்துருங்க. கால் வலிக்குன்னா சேர்ல உட்காருங்க. உட்காந்து நீங்க உட்காந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார், வருவார். உங்களுடைய அழுகையை பார்த்துட்டு கடந்து போகவே மாட்டாங்க. ஆண்டவர் ரொம்ப அன்புள்ள தெய்வம், அவர் கடந்து வருவார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் தெரிந்தேன் ஐயா, ஆளாதே என்று சொல்லி அணைத்தீரையா, ஆளாதே என்று சொல்லி அணைத்தீரையா. யாருக்குமே நம்ம அழுகிறது புரியாது.